ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே ஆஃப்டர்நூன். வாங்க நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதமும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்கலாம். வாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம். அது கூட நம்ம அவரைக்கொட்டை போட்டு சேர்த்து செய்கிறோம், அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுருக்கலாம். அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயும், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அப்படி சேர்த்துக்கலாங்க. நம்ம புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி நமக்கு சீக்கிரம் வதங்கி வரும். அவ்வளோதாங்க, ஒரு முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாங்க. ஒரு முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய். நான் நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் காய் நல்லா வதங்கணும். வதங்கி வெந்து வரப்போ அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வரட்டும். இது தட்டு போட்டு மூடி பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பாதி வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து வதக்கும் போது புளிக்குழம்பு எப்பவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம ஆட்டி அரைச்சி செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. இதில் நம்ம ஒரு குக்கரில் 1 டம்ளர் அவரைக்கொட்டை வறுத்து வேக வச்சுருந்தேங்க. அந்த அவரைக்கொட்டையை நம்ம கொட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், பார்த்திங்கன்னா குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். புளி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாம் கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் கொஞ்சம் ஒரு அரைப்பல் தேங்காய் ஒரு அரை தேங்காய் வந்து எடுத்து அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. புளிக்குழம்பு வந்து நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. சிம்பிளாக தக்காளி வெங்காயம் காய் இருந்தால் போதும், அழகாக புளிக்குழம்பு நம்ம செஞ்சுக்கலாம். உப்பு போட்டாச்சு, அவ்வளோதாங்க, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, அவ்வளோதாங்க நம்ம குழம்பு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.